தம்பி நல்லா வளர்ந்துன்னு வர. ஆல் தி பெஸ்ட். உன் ஆள் சேது வந்து பேசினா என் தம்பி செத்ததை மறந்துட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னு சொன்னியாமே, அது முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் இரு. உன் ஆள் சேது பேசணுமா? டேய், இந்த மாதிரி பொட்டத்தனமா எல்லாம் அனுப்பாத. எண்ணி 3 நாள் நீ இருக்க மாட்ட. நீ செத்ததை பார்த்துட்டு தான் பொட்ட அழிப்பேன் என் தம்பி பொண்டாட்டி அப்படியே உட்கார்ந்து இருக்கா. நீ என்னடா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கிற? வால் சேது பாடி அனுப்பிச்சு வைக்கிறேன். பாய்மா. எல்லாம் ஒன்னா குடும்பமா இருக்கலாம்னு தான் வந்தோம். போற போக்க பார்த்தா மரியாதையே இருக்காது போல் இருக்கு. பையன் நல்லா இருக்கிறான், நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன். மணி அது எடுத்துன்னு வா. செல்வண்ண இது வாங்கிக்கோங்க. என்னப்பா இது? இதுல 20 லட்ச ரூபா இருக்கு, நீங்களா பிரிச்சுக்குங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எங்கேயும் வேலை செய்வானா, நிம்மதியா இருங்க. புடிங்கண்ணே. நீ கொடுத்து வச்சவன்டா சேகர். ஒரு புள்ள ஊரையே காப்பாத்துது. பரந்தம்பி, சும்மா கோச்சிக்காதண்ணா. அங்க யாரா ஒருத்தர் பேசினாதான் நல்லா இருக்கும். உனக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டேனா அதான் வெளில இருக்கு சொன்னேன். ஆனா நீ சொல்றதும் சரி, நீ என் கூட இருக்குவானா உன் கழுத்துல கத்திய வச்சு என்ன போட்டுருவானுங்க. அதுவும் இல்லாம நாங்களாம் தொழில் பண்ற இடம், வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுன்னு நல்லா இருக்காது. எங்களுக்கு 3 நாள் வீடு இருக்குது, போய் பாரு, எது ஒண்ணுமோ எடுத்துக்கோ. என்ன ஒவ்வொன்னும் 1 கோடி 2 கோடி நைனா? பணத்துக்கு சொல்ல குமாரு, கூடவே இருக்கலான்னு தான். இங்க தானே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நானே வரேன். ரெஸ்டட் நைனா, ஏன் இப்பயும் கஷ்டப்படணுங்கிற? வேணி, உனக்கு செலவு காசு வேணும்னா சொல்லு, 5-10 நானே அனுப்புறேன். வேணி, இவங்களாம் புது வீட்டுக்கு போறாங்க, நீ அம்மா குழந்தெல்லாம் கூட்டின்னு போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. இப்போவா? இப்போதான். வெறும் வீட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? போ. வாங்க. மணி, நீ அப்பாவை கூட்டின்னு போய் அன்பு வீட்டுலாம் காட்டு. எது பிடிச்சிருக்கோ சாவியை கொடுத்துரு. அப்படியே சாமான்லாம் இறக்கி வச்சு வீடு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிப்பா. போனேண்ணா, சாயங்காலம் நானே ஃபோன் பண்றேன். வாமா வா. இதுவா? போ போ. வரேண்ணே. என்னப்பா? இங்கதாங்க. இங்கயா? இப்படி உள்ள கொஞ்ச தூரம் நடந்து போனோம், கார் போவாது. ஏன்பா இதுக்குள்ள வீடா? பாருங்க, தோட்டம்லாம் வச்சு நல்லா பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. ஒண்ணு இல்ல. ஏய் ஏய் ஏய். ச்சே. என்ன? இந்த குழியில இறங்கி படுங்க. ஏய், பேசாம இருக்கியா இல்லையா? யாரா அவ? ச்சே. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூட மாட்டானுங்கப்பா. என்னடா? என்ன? ஏய் ஏய் அரா ஏய் 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 குமாரம் சரா ஏய் குமாரம் சரா டேய் ஏய் குமாரம் சொல்லு டேய் என்ன? நான் உள்ள வந்து பிடிக்கல, நீங்க என்ன பண்றீங்களா? குமாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியல. நான் போய் டேய் டேய் சொல்லுங்கடா, பிடிங்கடா. டேய் என் பிள்ளைக்கு தெரிஞ்சது கூறு போட்டுருவாங்களா? டேய் டேய் பிடிங்கடா அண்ணா, டேய் பிடிங்கடா. குமாரே, நான் மணி பேசுறேன்.
இதோ அப்பா பேசணுங்கிறாரு. இந்தாங்க. ஹலோ குமாரு குமாரு குழி தோண்டி வச்சிருக்காங்கப்பா. இந்த மணி வேற உள்ள போய் பாடுகிறான். ஏப்பா இதெல்லாம் தெரியுமா உனக்கு? போனை பண்ணிட்டு கொடு. சொல்லுப்பா அவன்கிட்ட. ரொம்ப தான் ராக் காட்டுறான். நான் கூட பயந்துட்டேப்பா. உங்க அம்மா மனசுல வச்சுதான் ஏதோ போட்டுறியோன்னு. நான் பேசுறேன், நீ போனை பண்ணிட்டு கொடு. ஏய் என் புள்ள அவன்கிட்ட பேசுறேங்கிறான். ஆ ஆ சரி வந்துடுறோம். டேய் 10 மணிக்கு வேற வேலை இருக்கான், சீக்கிரம் வர சொல்றாரு. அப்பா சீக்கிரம் படுப்பா. அண்ணா வேணாண்ணே வைங்கண்ணே. குமார் தேடுவாரு, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. குமார கேட்டதா சொல்லுப்பா. வேணாடா, என்னை விட்டு சொல்லுங்கடா. நான் எங்கேயாவது போயிடுறேன்டா. வயசாயிருச்சுடா. நான் என்னடா பண்ண போறேன் அவளை? ஒரு தடவை மன்னிக்க சொல்லுங்கடா. அவங்க அம்மாவை நான் வேணுட்டே கொள்ள. மணி 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 ஒட்டாட்டி புடியெல்லாம் தெருவில் நின்றுப்பா. உன் காலில் விழுந்து கேட்கிறேன்ப்பா. என்ன விட்டுருப்பா விட்டுருப்பா. மணி மணி ரொம்ப இம்சை பண்ணீங்க, அடி வாங்கியே சாவீங்க. பேசாம படுங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். டேய் மணி திருட்டு சொல்லுப்பா. மணி போடாத. ஹலோ குமாரட்ட என்ன புதைச்சிட்டேன்னு சொல்லிருப்பா. நான் இப்படி எங்கேயாவது ஓடிடுறேன். உன் புள்ளைய பத்தி உனக்கு சரியா தெரியல. அவன் காலில் வந்து நோண்டி பார்ப்பான். காலை விடு. டேய் வேணா. ஹலோ 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 வேணா. திருட்டு சொல்லுப்பா. மண்ணை போட திருட்டு சொல்ல. உன்னை நான் விட மாட்டேன்டா. நானும் பெரிய ரவுடி தான்டா. அவங்க அம்மா வருஷ மாதிரி உன்னை நான் அறுக்கிறேன். எல்லா ஏரியால இருந்து பணம் கட்டிட்டாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஐயா மீட்டிங்ல இருக்காரு, நீங்க போங்க. ஆமா தலைவா. அதுக்குள்ள முடிவு பண்ணிடுவோம். வணக்கம் தலைவா. துரசாமி கொஞ்சம் வெளில இருங்க. வணக்கம். ஐயோ அது தலைவர் முன்னாடி. டேய் கொண்டாங்கடா. என் மேல நம்பிக்கை வச்சு ஏரியா கொடுத்தீங்க, என்னால முடிஞ்சது 2 கோடி. ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்துப்பா. மாலுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் தலைவா. பேரும் புகழுடன் வாழ்க. எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்றாங்க. மேனேஜர் வேணும்னா அங்கேயும் இங்கேயும் தொடுறான். படுக்கிற அடின்னு பச்சையா கேக்குறான். அட்ஜஸ்ட் பண்ணலனா வேலையை விட்டே தூக்கிடுவானா. நீங்க தாங்க கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. படுத்து கிடக்குறோம். எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிக்கிறானா. ரேஷன் கடையில இருக்கிற எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு வித்துறானுங்கப்பா. கேட்டா அடிக்க வரானுங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி பாவாடை பிராவெல்லாம் துவைக்க சொல்றாருப்பா. வீட்டை விற்க சொல்றானுங்க, இல்லன்னா கொன்னுடுவாங்களா. துட்டு கேட்டா ஒழுங்கா கொடுத்து அனுப்பணும்.
இந்நேரத்துக்கு வர சொல்லிட்டீங்க? வா குமார், உள்ள போய் பேசலாம். ஐயோ என்ன தலைவரே, என்னாச்சு? தேனு, தேமொழி, வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நீ போமா, போ. குமார் வந்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நீ நிம்மதியா தூங்கு, போ. ஏங்க என்னாச்சு? ஏன் உங்க பொண்ணு இப்படி அழுவுது? நம்ம தேன்மொழி காலேஜில் படிக்கிறது குமார். ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி. ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க, பொம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க. ராத்திரி லேட்டாக வரும், பார்ட்டி டிஸ்கோன்னு போகும். சரி, இந்த காலத்து பசங்கன்னு நானும் எதையும் கண்டுக்கிறது இல்லை. முந்தானா ராத்திரி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போச்சு. எங்கேயோ மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்க. இது அங்கேயே மயங்கி விழுந்துருச்சு. அப்ப அங்க இருந்த பசங்க 3 பேர் இதோ தனியா ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் மாத்தி மாத்தி நாசம் பண்ணிட்டானுங்க குமார். ஐயா தலைவா, எனக்கு புரியுது. இல்ல குமார், அது கூட பரவாயில்ல. அந்த கொடுமை பத்தாதுன்னு அந்த வீடியோ வேற எடுத்துட்டானுங்க. இப்ப என்னடான்னா, உங்க அப்பங்கிட்ட போய் 2 கோடி வாங்கிட்டு வா, இல்லைன்னா வீடியோ வெளியில விட்டுருவாங்கிறான். எனக்கு பணம் பிரச்சனை இல்லை குமார். பணத்தை வாங்கிட்டு ஏதாவது விளையாட்டானுங்கன்னா நான் யார போய் உதவின்னு கேட்பேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போலீஸும் தெரியும், ஆளுங்கட்சி மந்திரிங்க கூட சிநேகிதன் தான். ஆனா உதவின்னு போனா என் பொண்ணு பேர் ஊர் முழுக்க நாரி போயிருவேன். நாளை பின்ன அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேணா. We'll go home straight. Yeah. ஹலோ, கொஞ்சம் நவுறீங்களா? கார் எடுக்கணும். உங்க வீட்ல எல்லாம் தேட மாட்டாங்களா? இந்நேரத்துக்கு இப்படி திரியுறீங்க? What? ஏய், என்ன? மா, தமிழ் பொண்ணுங்களா, கொஞ்சம் கிளம்புறீங்களா? நாங்க அண்ணன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் லுக். சரி, கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருப்ப, ஊத்திலாம் கொடுத்து. எனக்கு புரியுது. ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். Chami, you go wait there, I'll come. Come soon. என்ன? வீடியோ வாங்க வந்துக்கிறோம். புரியல? தேன்மொழி வீடியோ. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல விளாண்டிங்களே. பணம்? டேய் காட்டுறா. தேன் வரல? தேன்மொழி வருவாங்க. பணத்தை பார்த்துட்டல, கேஸ்ட்டை கொடு. என்ன முட்டாள் நினச்சியா? கேஸ்ட்டை காமிச்சா அடிச்சு பிடுங்க மாட்டா. பணத்தை கொடுத்துட்டு போ, கேசட் காலைல வீட்டுக்கு வரும். செல்வம், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். லைட்டா சவுண்ட் விடுறான் பாரு. தூக்கி கீழே போடு. கேஸ்ட்ங்க. எங்க அப்பா யாரும் தெரியுமா அவருக்கு? I will kill you, rascal. செல்வம், பரவாயில்ல. தேங்க்ஸ் பா. தூக்கிட்டு கீழே போடணும். கேசட் எங்க? என்ன தலைவா, இன்னும் தூங்கலையா? நம்மகிட்ட ஒரு வேலை கொடுத்தா நிம்மதியா தூங்க வேண்டியதானே? இந்தாங்க, இது ஒண்ணுதான், வேற காப்பி எல்லாம் கிடையாது. உங்க பணம். குமார், நீ மட்டும் இல்லைன்னா நாயத்துக்கு உன் போட்டோவை நடு காலில் மாட்டி தேன்மொழி தினமும் விழுந்து கும்பிடணும். எனக்கு நிம்மதியா இருக்குப்பா, நிம்மதியா இருக்கு. ஏன் குமார், இவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணும் கூடவா குடிக்கும்? குடிச்சிக்குதே. இவளுங்களே இடம் குத்துருவாளுங்க, அப்புறம் அவனுங்களும் குச்சிக்கிறானுங்க. பாவம், வெறியேறிச்சு விளாண்டானுங்க. இதுல யார குத்தம் சொல்றது சொல்லு? எல்லாத்துலயும் ஆம்பளையும் கூட போட்டி போட்டா ஆகுமா? அதான் கேஸ்ட்டை குத்துட்டானே, அவனை விட்டுலாமா?
எங்க அப்பனை போச்சோமே இப்ப அங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? ராஜே, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போ. குமாரே, இப்படியே புதைச்சு சின்ன சுடுகாடே பண்ண போற நீ. ஆமா ஆமா, நிறைய கொலை பண்ணிக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்த கொலை ஒருத்தன் பண்றான் பாருங்க, அங்கதான் மாட்டான். அந்த கத்தி எடுத்து அப்படியே உடம்புல சரக்குன்னு சொல்லி அப்படியே உருவி ரத்தம் பார்க்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு திமிரு. அப்படியே 2 கொம்பு முளைக்கும். எனக்கு மொழிச்சுதே. அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டே போலாம், ஒண்ணும் தெரியாது. ஏய் 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 நான் தான் அப்படின்னு ஒரு போதை, விஷ போதை ஏற ஏற அப்படியே சாஞ்சிட வேண்டியதுதான். நாம நினைக்கத்தான் நியாயம், நாம தான் கடவுள். வாங்க 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 வாங்க. எங்க வராம போயிடுங்களோன்னு பயந்துக்கினே இருந்தேன். வாடி கிருஷ்ணவேணி. என்னப்பா ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் பத்தாதா? ஐயா, என்ன நீங்க ஆரத்தி தட்டிலே போட்டீங்க? நோட்லாம் நனைஞ்சிராது. இந்த சரி சரி, வாங்க வாங்க வாங்கப்பா எல்லாம். இதான் என் தங்கச்சி குமாரு. இவ்வளவு நாள் மதுரையில இருந்துச்சா, நீ பாக்கல? என்னது கெட்ட பழக்கம்? ஊந்து கும்பிடு. வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா. ஒண்ணும் தெரியாம சொன்னா கேளுப்பா. சும்மா இருப்பா. வேணாம்ப்பா. நீ இல்லைன்னா இவ்வளவு பெருசா கல்யாணம் பண்ண முடியுமா? போதும் போதும், எந்திரி. போயிட்டு வாங்க. வரேன் தம்பி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாப்பிட்டு பேசி வந்துருங்க. பார்ட்டிலாம் இருக்குப்பா, வந்துடணும் கண்டிப்பா. இந்த கர்மத்தை எப்படி கட்டுறதுனே தெரியலையே. பூவெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? கீழே ரூம்ல தான் இருக்கு. எவ்வளவு நேரம் தேடுறது? ஆமா, லட்சுமி அக்கா வந்துட்டாங்களா? எப்போ வந்துட்டாங்க. யார் கூட பேசி? ஐயோ, கதை தெரிஞ்சிருக்கு, மூடுங்க. ध्याजे सर्वविघ्नोपशान्तये श्री परमेश्वर கீழே ஊது பாருங்க, எடுத்து தட்டுல வைங்க. 1000 சரி. தாலி எடுத்து கொடுப்பா. நீதான் எடுத்து கொடுக்கணும். சொன்னா கல்யாணம் நடக்கும். எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எடுத்து கொடுப்பா. வேணாம்ப்பா, நீ போ. விளையாடாதப்பா, எடுத்து கொடு சொல்றேன்ல. எடுத்து கொடுப்பா. இதுக்கெல்லாம் வெக்கப்படுது. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि गट्टिमेलं माङ्गल्यं तन्तुनानेन அம்மா செல்வி, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. அட பாவி, ஏன்டா அந்த நாயை கல்யாணத்துக்கு கூப்பிட்ட? ஏய், என்னடா இது? சாவுடா இல்ல கல்யாணம் ஊடா? இப்படி எப்பா வைக்கிறீங்க?
நான் மணி உன் தங்கச்சி நான் கட்டி கூடாதா? நீ பார்த்த மாப்பிள்ளையோட நான் எந்த வகையில குறைஞ்சிட்டேன்? யாரா அவன்? ஒரு 4000 ரூபாய் சம்பளத்துக்கு ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற நாய். ஒரு பவுன் நைக்கு அந்த நாயை 1 வருஷம் கெஞ்சணும். தீபாவளி பொங்கல் தான் இதுக்கு புது துணி. ஒரு ஒண்டி குடுத்தத்துல 4 குழந்தைங்களோட உன் தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட சொல்றியா? என்னால பார்க்க முடியாதுப்பா. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாது? உன் தங்கச்சி நான் எப்படி வச்சுப்பேன் உனக்கு தெரியாது? உங்க அம்மா அழுவலாம், உங்க அப்பா அழுவலாம், நீ அழுவலாமாடா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய, அசிங்கமா இருக்குதுடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? எனக்கு மாலை போட்டு வேஸ்ட்ல எடுத்து குத்து வாடா மோத ராத்திரி என் கை பிடிச்சி இழுத்துட்டு போவா? நீ தானே செய்யணாத ஃப்ரெண்டாடா நீ. போங்க போய் வேண்டியதை பாருங்க. முத ராத்திரி ஏற்பாடு நல்லா இருக்கட்டும். என்ன பெரியவரே, பூ பழம் காய் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. ஐயோ அம்மா, போங்கம்மா, என்னாலே சா வச்சிருங்க போகுது. போங்க போங்க. போ மணி, எனக்கும் கல்யாணம் காட்சி பண்ண ஆசை இருக்காதா? புரிஞ்சுக்கோ. என்னப்பா இவ்வளோ பெரிய ஆளு ஒரு வேஷ்டி கட்ட தெரியல? பழக்கம் இல்ல, வேஷ்டி கட்டுற வேலையா செய்யறோம். தா இந்த பெல்ட் எடுத்து கட்டு, அப்படியே நிற்கும். தாப்பா இதையும் அடிச்சுக்கோ. பச்சை பொண்ணு இல்ல, இதெல்லாம் எதிர்பார்க்கும். அது மனசுல என்னெல்லாம் நினைச்சதோ, அதுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ ஆசை. இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கும்னு யார் நினைச்சா? என்ன சொன்ன? இல்லப்பா, ஒன்றும் இல்லை. சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்ட, சொல்லு. இல்லை குமார், அந்த பொண்ணு டிகிரிலாம் படிச்சிருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பச்சை பையனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்திருக்கும். நீ தேவையில்லாம உள்ள பூண்டான்னு நினைக்கிறேன். தப்புதான். நான் வேணும்னு பண்ணல ரவின, எங்கேயோ உன்ட்டேன். ஒன்னு சொல்றேன் ரவினா, எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கும், நாம கட்டிக்கு போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு. ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடைக்கதே இல்லை. தப்பி தவறி அந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னாலேயே அதை எடுத்துக்க முடியும்னு வச்சுக்க. எடுத்துப்பியா மாட்டியா சொல்லு? ஆயுசு முழுக்க எங்கேயே சாவதை விட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு 5 நிமிஷம் வருத்தப்பட்டுக்கலாம். நான் மனுஷன்பா, காந்திலாம் கிடையாது. பெல்ட் கட்டி நிக்குதான் பாரு. நீங்க என் அண்ணனை கொன்னுடுவீங்கன்றாங்களே, அது உண்மையா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அப்படியே நடந்துக்கிறேன். எங்க அண்ணனை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். செத்து போனவரு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா? எவ்வளோ நெருக்கம் இருக்கும்? என் அண்ணன் மாதிரி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அண்ணன் மாதிரின்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செத்து போயிருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? இங்க வந்து நகையை கட்டிட்டு இருக்கீங்க. பேரு தாளெல்லாம் கட்டு பேர் தெரியல. ஏய் ஏய், அது நீ சொன்னது சார் தான். ரவி எனக்கு நெருக்கம் தான், அண்ணன் மாதிரி தான். அவர் செத்து போயிட்டாரு,
எனக்கு வருத்தமாவே இல்ல. சரி அழுவலான்னு பாக்குறேன், முடியல. ஏன்? உங்க மனசுல என்ன இருக்கோ எனக்கு எப்படி தெரியும்? என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா ம் சொல்லுவேன், அப்புறம் வருத்தப்படக்கூடாது. ம் என் மனசுல இப்பவே உன் கூட படுக்கணும்னு தோணுது. அப்படி நீ ஒத்துக்கலன்னு வையேன், உங்க அண்ணனை கொண்டுடுவேன்னு மிரட்டலான்னு தோணுது. என்ன தப்பா எடுத்துக்காத. ஃபர்ஸ்ட் நைட்டு இவ்வளவு அழகா பொண்டாட்டி, வேற என்ன தோணும்? விளக்கு இருக்கட்டுமா அணைக்கட்டுமா? நமக்கு ரெண்டும் சௌரியம் தான், உன் இஷ்டம். பாருமா, ஏதோ மிரட்டுறான்லாம் ஒத்துக்குவானா? நான் ஏதோ மனசுல தோணுறத சொன்னேன். என்னால உங்க அண்ணனுக்கு என்னைக்குமே ஆபத்து வராது, போதுமா? வனிதா மணி வனமோகினி வந்தாடு. அப்புறம் என்ன விசேஷம்? யார் வந்துக்கிறா காலங்காத்தால? யாரையும் நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ் லீவு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொல்லியா விட்டு போகணும். முதலியார் கொடுக்க சொன்னாரு. வந்துச்சா? வராதுன்னு நினைச்சேன். இதான் மகாலட்சுமி வந்த நேரம். இதை எடுத்துன்னு போய் செல்விட்ட கூத்துரு. என்ன ம் அண்ணன் கொடுக்க சொன்னார்னு சொல்லு. சரிப்பா.